உங்களால மாசம் ரூ. 1000 சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, அத நீங்க பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு பதிலா, நான் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பணம் சீக்கிரமாவே குரோ ஆகும். நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், அதாவது ரிஸ்க்க பார்த்து அதிகமா பயப்பட மாட்டீங்க அப்படின்னா, ரூ. 1000ல ரூ. 300 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லயும், ரூ. 400 மிட் கேப் ஃபண்ட்ஸ்லயும், ரூ. 150 இன்டர்நேஷனல் இடிஎஃப்ஸ்லயும், மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு ரூ. 150 கோல்டு இடிஎஃப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நீங்க ஒரு மாடரேட் இன்வெஸ்டர், அதாவது என்னால மீடியமா ரிஸ்க் எடுக்க முடியும், மீடியமான ரிட்டர்னும் எனக்கு வந்தா போதும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 400 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லயும், ரூ. 200 மிட் கேப் ஃபண்ட்ஸ்லயும், ரூ. 150 இன்டர்நேஷனல் இடிஎஃப்ஸ்லயும், ரூ. 250 கோல்டு இடிஎஃப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததா கடைசியா நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து ரொம்ப பயப்படக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா, ரூ. 500 ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லயும் அட் த சேம் டைம் டெட்லயுமே இன்வெஸ்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு மீடியமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும். அடுத்து ரூ. 200 இன்டர்நேஷனல் இடிஎஃப்ஸ்லயும், மிச்சம் இருக்கக்கூடிய ரூ. 300 நீங்க கோல்டு இடிஎஃப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு சில பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்ஸை ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ணி வைக்கிறேன்.